ஹலோ, ஒரு 3 நிமிஷம் இருக்குமாங்க? இருந்துச்சுன்னா எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லலான்னு தோணுது. ஒன்றும் இல்லை, காலைல ஒரு 11 மணி இருக்கும். தஞ்சாவூரில் இந்த ராமநாதன் ரவுண்டானான்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவாஜி சிலைக்கு பக்கத்தில் ரைட்டில் ஒரு நாயர் டீ கடைன்னு ஒன்று இருக்கும். அங்கே டீ ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் அங்கே தான் குடிப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே குடிப்பாங்க. ஒரு ப்ளூ கலர் தகரம் தான் இருக்கும். அங்கே வர்றவங்கலாம் கேட்பாங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் என்ன நாயர் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஒரு ஃபேனு போடக்கூடாது அப்படின்னு. இல்லை, ஏசி சொல்லியிருக்கேன், இந்த வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் மெதுவாக நான் கேட்பேன். அப்போ காதில் ஒரு நாள் சொன்னார், எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. நின்றுடுவாங்க, அப்புறம் நமக்கு கூட்டமாயிட்டுன்னா பிஸ்னஸ் பாதிச்சிருவான், அதனால தான் போடலை அப்படின்னு அவர் சொல்லுவார். எனக்கு அது அம்பானிகிட்ட கூட கற்றுக்க முடியாது அந்த மாதிரி ஐடியாவை. அவ்வளோ பெரிய ஆள் அவர் மாதிரி ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்களே கிடையாது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அங்கே நான் உள்ளே போகிறேன். எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷு. ஆமாம், ஒரே ஒரு பையன் தான் டீ குடிச்சிட்டு இருந்தான். இந்த கொரோனாவில் எல்லாருமே அங்கே பெஞ்செல்லாம் திருப்பி போட்டிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு குட்டி ஸ்டூல், அது ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு. ஒரு சின்ன பையன், ஒரு 16-17 வயசு இருக்கும். அவன் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான் அந்த சின்ன ஸ்டூலில். நான் உள்ளே என்ட்ரானோன்னு என்ன நினச்சானோ தெரில, என்னை பார்த்தோன்னே எழுந்திச்சான். இல்லைப்பா நீ உட்காரு அப்படின்னா, நமக்கு எழுந்திச்சோன்னு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. கேட்குறேன், இது யார் பையன் புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட, அந்த டீ போட்டுட்ருக்க நம்ம நாயர் பையன்கிட்ட கேட்டேன். இல்லை சார், பக்கத்தில் பாலிடெக்னிக் போல இருக்குது சார், அது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காப்புல சார், அதனால தான் ஏதோ புதுசாக இருக்குது, எனக்கும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அந்த பையன் கையில் ஒரு வடை இருக்குது. அவர் அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் வந்து அங்கே ட்ரேயில் வந்து உருளைக்கிழங்கு போண்டா தான் இருந்துச்சு. அந்த கடையில் நீங்கள் தவிர்க்கலாம் முடியாது, அப்படி சாப்பிட்டே ஆகணும், அப்படி இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அவங்க கொடுக்குற அன்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு போண்டாவை என்கிட்ட அவர் எடுத்து கொடுக்குறாரு ஒரு பேப்பரில். நான் அதை சாப்பிட்றப்பயே நிறைய எனக்கு ஓடுது, நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எப்போயுமே இந்த மாதிரி டீ சாப்பிட்றப்போ ஒரு போண்டா சாப்பிட்றோமே, இது வேணுமா, வீட்டில் வேறு நம்ம போய் சொல்லிகிட்டே இருக்கோம், நம்ம டீ இந்த போண்டா வடையெல்லாம் நம்ம சாப்பிட்றத விட்டுட்டோன்னு சொல்லி பல்வேறு குழப்பங்களிடையே நான் அந்த போண்டாவை சாப்பிட்றேன். அப்படியே திரும்பி பார்க்குறேன், அந்த பையன் அந்த வடையை அவ்வளோ ரசித்து அதை விட கம்மியாக கடிக்க முடியாது, அவ்வளோ சின்னதாக கடிச்சு அப்படியே ரசித்து, எனக்கு நல்லா தெரியும், ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பசியில் சாப்பிட்ட மாதிரி நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, வாழ்க்கையில் நமக்கு என்னென்னா டிவி சிட்டியில் போகிறப்ப நம்ம எப்படியாவது ஸ்ப்ளெண்டரில் போய் அப்படி போகணும் இப்படி போகணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆல்டோ கார் வாங்கினதுக்கு எப்படியாவது ஷிஃப்ட் கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பக்காவாக இருக்கணும், இன்னும் தொடச்சி வச்சுக்கணும்னு. இந்த சின்ன பிள்ளையில் முதல்ல நோட்டு வாங்கினப்போ இன்னும் நம்ம கிறுக்காமல் பத்திரமா அட்டை போட்டு வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது நோட்டில் கிறுக்கிடுவோம், அப்புறம் அடுத்த நோட்டை திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அப்புறமா நல்லா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாம் சேர்ந்து வர்றப்ப நம்மளால் முடியலைங்க. அந்த பையன் வடை சாப்பிட்ட மாதிரியே நமக்கு கிடைக்கிற அந்த சின்ன வீடாக இருக்கலாம், நம்ம ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்டே இருக்கலாம், என்ன பண்ணினாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அந்த நிமிஷம் வாழ்ந்துருங்க, அதை சந்தோஷமாக அனுபவிச்சுருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு பணம், நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் நிச்சயமாக ஒரு இடத்துல நமக்கு கொண்டாந்து கொடுப்பாரு. அப்போ அதை முழுமையாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். என் கையில் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி தான். என்னால் அதை சாப்பிடவும் முடியல, அதை வேண்டான்னு சொல்ல முடியல. அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதை அனுபவிக்கிறப்ப தாங்க அது புரியுது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஆயிடுது. அது உங்களுக்கு இப்போயே சொல்லிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூங்க.